ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எடுத்திருந்த விளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு சாட்டர்டேன்றதுனால பாப்பாக்கும் ஸ்கூல் லீவு. ஸ்கூல் லீவுனா நமக்கு ஒரே ஜாலி தான். காலையில எந்திரிச்சதும் என்ன சமைக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்னன்னு யோசிக்கிற வேலையே கிடையாது. பொறுமையா ஒரு ஒரு வேலையா பார்க்கலான்ட்டு, அன்னைக்கு லேட்டா தான் எந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நைட்டு தூங்குனதே. ஆனா காலையில வழக்கத்துக்கு மாறா 6 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. இதே இது ஸ்கூல் அன்னைக்கெல்லாம் ஒரு சில நாள் காலையில 4, 5 டைம் அலாரம் அடிச்சாலும் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். 7 மணிக்கு தான் எந்திரிப்பேன். லீவ் அன்னைக்கு நல்லா ஒரு 8 மணி வரைக்கும் தூங்கலாம்னு நெனைக்கிற அன்னைக்கு காலையிலேயே முழிப்பு வந்துரும். ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னும் பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. ஒரு சில நாள் நான் எந்திரிக்கிறப்போ அவளும் சேர்ந்தே முழிச்சு வந்துருவா. இன்னைக்கு லீவ் தானே சரி லேட்டாவே எந்திரிக்கட்டும்ன்ட்டு நான் கிச்சனுக்குள்ள மட்டும் போல. கிச்சனுக்குள்ள போனா கண்டிப்பா ஏதாவது பாத்திரத்த எடுப்பேன், சத்தம் கேட்கும், முழிச்சிடுவாங்க. அதனால கிச்சனுக்குள்ள போகாம மத்த வேலை எது இருந்தா பார்க்கலான்ட்டு, அப்படியே வாசல்லலாம் இன்னைக்கு கூட்டி விடலான்ட்டு இருந்தேன். இப்ப நம்ம இருக்கிற ஃப்ளாட்ல இங்க ஸ்டெப்ஸு, அப்புறமா கீழ பார்க்கிங் ஏரியா எல்லாமே கூட்டி விடுறதுக்கு ஒரு அக்கா டெய்லியுமே வருவாங்க. ஆனா இப்போ ஒரு 3 நாளா வரலன்னு நெனைக்கிறேன். ஸ்டெப்ஸ் எல்லாமும் கொஞ்சம் தூசியா, மண்ணாவே இருந்தது. சரி அதெல்லாம் கூட்டி விட்டுடலான்ட்டு, அப்படியே அந்த வேலைய பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த வேலை எனக்கு டெய்லியும்லாம் இருக்காது. நாங்க இதுவரைக்கும் எங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமால இருந்தே மோஸ்ட்லி நாங்க இருக்கிற வீடு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா தான் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் அவ்வளவா நாங்க சூஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் வென்டிலேஷன் நல்லாருக்கும். அடுத்து நம்ம அப்பப்போ ஸ்டெப்ஸ் ஏறி நடப்போம். அதுவும் உடம்புக்கு நல்லதுன்றதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே சூஸ் பண்ணி பார்த்துடுறது. அதனால எனக்கு காலையில எந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் தூத்து தொளிக்கிறது, கோலம் போடுறது இப்படி ஒரு பழக்கம் எனக்கு வரவே இல்ல. ஆனா, எங்க அம்மா அப்படியே எனக்கு நேரா ஆப்போசிட் காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திச்சு, வாசல் தூத்து தொளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. அங்க தெருவுலயுமே எல்லாரும் 6 மணிக்கு முன்னாடி எல்லாம் வாசல் தூத்து தொளிச்சு போட்டுருவாங்க. ஆனா, நான் எப்பவும் சொல்லுவேன், எதுக்கு 7 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தூத்து தொளிச்சா தான் என்னன்ட்டு. ஏன்னா காலையில எந்திரிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் பெருசா அவங்களுக்கு வேலையே இருக்காது. டீ, காஃபி எதுவும் போடணும்னா போட்டு வச்சுட்டு, நம்ம சாப்பிடுறது 9 மணிக்கு கிட்ட தான் இருக்கும். அதுக்கு 8 மணிக்கு செய்ய ஆரம்பிச்சாலே போதும். அவங்க காலையில சீக்கிரம் எந்திரிச்சு நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு சும்மா இருந்து தூக்கம் வந்த மாதிரி ஆயிரும். அது சொல்லுவாங்க, "காலைல எந்திரிச்சு வாசல்லாம் தொளிச்சுட்டு, டீ போட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன்மாம்பாங்க." அதுக்கு லேட்டா எந்திரிச்சு தொளிச்சா தான் என்னன்னு கேட்டா, "விடியறதுக்கு முன்னாடியே தொளிச்சிரணும். விடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு தொளிச்சிட்டு இருக்கக்கூடாதும்பாங்க." அதனால இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவோட ஃபோன்ல காலையில அலாரம் வந்து கரெக்ட்டா 5 மணி தான். இன்ன வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கிறப்பலருந்து 5 மணிக்கு அலாரம் வச்சு குடுப்பேன். இப்ப வரைக்கும் அதே டைம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்க வீட்ல வந்து தோட்டம்லாம் பெருசா எதுவும் கிடையாது. அதனால அம்மாக்கு அந்த மாரி வேலை இருக்காது. வீட்ல இருக்கிற வேலை தான். ஆனா காலையில எந்திரிச்சு நமக்கு தோட்டம்லாம் இருக்குன்னா, அப்படியே கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலையெல்லாம் பார்த்தா, அது நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கிற மாரி இருக்கும். நான் வாசலெல்லாம் வந்து தூத்துட்டு, அப்புறமா நம்ம பால்கனி நான் ரொம்ப நாளா விளாக்ல இப்ப காமிக்கவே இல்ல. ஏன்னா இடையில இந்த லாஸ்ட் 1 மந்த்தா பார்த்தீங்கன்னா, இங்க ஒரே தவள தொல்ல. அந்த தேர தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நெறைய இங்க உள்ள வர ஆரம்பிச்சுட்டு, பால்கனில இருந்திருக்கு. நாங்க கவனிக்கவே இல்ல. சில நேரம் கதவ தொறந்திருக்கிறப்போ, அது வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சுட்டு, அந்த தவள பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, இங்க பக்கமே வரதே இல்ல. பால்கனி இருந்து யூஸே இல்லன்ற மாதிரி பூட்டியே வச்சிருந்தேன். செடிக்கு கூட ஒழுங்கா தண்ணி ஊத்தல. மெயின் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 வாஷிங் மிஷின் வச்சிருந்தோமா, அதுக்கு கீழ கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதுக்கு கீழ வந்து அந்த தவளையெல்லாம் உட்காந்துக்கிடுது. நம்ம இங்க வந்து அது என்னதான் வெரட்டுனாலும் அது வெளியிலேயே போகாது. அப்படியே அந்த மிஷின்ல ஒட்டி நின்னுக்கும். துணி கூட வந்து மிஷின்ல போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்ல. கையிலேயே துவைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா, இங்க வந்தா அது அங்கங்க நின்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும். அதுவும் நம்ம வரப்பலாம் ஒரு 3, 4 தவள நின்ன மாதிரி இருக்கும். அதனால ஒரு 1 மாசம் கிட்ட பால்கனி வந்து ஓப்பனே பண்ணல. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணியே தான் வச்சிருந்தோம். இப்ப வாஷிங் மிஷின வந்து பாத்ரூம்குள்ளேயே வச்சுட்டோம். ஏன்னா, இங்க ஒரு பாத்ரூம் நல்ல பெரிய பாத்ரூம் அதனால, இடம் கம்மியா இருந்தாலும் பரவால்ல, அது உள்ளயே இருக்கட்டும்ன்ட்டு உள்ள வச்சாச்சு. இப்போ ஒரு 2 வாரமா தான் பால்கனி வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊத்தியிருக்கேன். எல்லா பாட்டையும் ஒரு பக்கமா எடுத்து வச்சுட்டு, அப்படியே வந்து அலச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லா அலசுனதுக்கு அப்புறமா செடிக்கு எல்லாமும் தண்ணி ஊத்தி விட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு இட்லி, சாம்பார் தான். பருப்பு வந்து வேக வச்சுட்டு, அப்படியே வேலைய பார்த்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா பாப்பாவும் தூங்கி முழிச்சுட்டா. நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு தண்ணி அந்த அளவுக்கு செட் ஆகவே இல்ல. ஏன்னா முன்னாடி இருந்த வீட்ல கார்ப்பரேஷன் வாட்டர் தான். இங்க வந்து போர் தண்ணி. எனக்கு ஃபேஸ்லயுமே ஆக்னே இருந்துட்டே இருக்கு. முன்னாடிய விட இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேர் ஃபாலும் இருக்கு. அதனால இப்ப கொஞ்ச நாளாவே ரெகுலரா ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் ஃபாலோ பண்றேன். நமக்கு ஹேர் ஃபால் எல்லாம் ஸ்டாப் பண்ணி, நியூ ஹேர் வளர்றதுக்கு ரோஸ்மெரி ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் குரோத் ஸ்கால்ப் சீரம். இந்த சீரம்ல 95% பியூர் ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட் ஆயில், 4% அனகேன் அண்ட் மெத்திடினா இருக்கு.
இது யூஸ் பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் ஸ்கேல்ப்ல படுற மாரி அந்த சீரம் அங்கங்க ஒரு டிராப் விட்டு லைட்டா மசாஜ் பண்ணிட்டாலே போதும். ஹேர் க்ரோத் ட்ரீட்மெண்ட்ல ரோஸ்மெரி மினாக்சிடில விட பெட்டர்னு டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்றப்போ பிளட் சர்க்குலேஷனுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி குடுக்குமா. இந்த சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உடனே ஹேர் வாஷ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். நம்மளுக்கு அப்ளை பண்ணதும் ஆயிலியாவோ, பிசுபிசுப்பாவோ அந்த மாரி டெக்ஸ்சர்ல சுத்தமா இருக்காது. அப்ளை பண்ணதும் அது உடனே ட்ரை ஆயிரும். நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. அதனால உடனே ஹேர் வாஷ் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்கால்ப் சீரம் நம்மளுக்கு ஹேர் ஃபால ஸ்டாப் பண்றதோட 14 வீக்ஸ் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றப்போ நியூ ஹேர் க்ரோத்துமே இருக்குமா. இந்த சீரமோடு சேர்த்து மாமாஎர்த்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ட்ரை பண்ணப்போ இன்னுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஷாம்புல லேதர்ஸும் நல்லா வரும். மாமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட். மாமாஎர்த் நம்மளோட ஃபீட்பேக் அண்ட் கண்டினியூஸாக உங்களோட ரிசர்ச்னால ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாமாஎர்த் வெப்சைட் அண்ட் ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும். இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா முன்னாடியை விட இப்போ நியூ ஹேர் க்ரோத் நிறையவே இருக்கு. பிஃபோர் ஆஃப்டர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக மாமாஎர்த்தோட ரோஸ்மெரி ரேஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் நான் கீழே டேக் பண்ணிருக்கேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டேன். இங்கே குட்டி பாப்பா சாப்பிட வராமல் உட்காந்து அழகாக எழுதிட்டு இருக்கா. 220 220. ஓகே, என்ன எழுதுற? இந்த மாதிரி தான் எழுதுறேன். அது பால்காரன்னா தானே எழுதுவாங்க. நீ என்ன எழுதுற? உனக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் போடுறியாம்மா? ஆமாம். அழகாக எழுதியிருக்கி. 0 வாவ். 1 2 1 2 3 சொல்லு பாப்பு. 1 2 3 சொல்லு. 1 தான். இல்லை 1 2 3 20 வரைக்கும் சொல்ல. 20 வைக்காத வேண்டாம். ஏன் ப்ளீஸ். 2 1 2 3 1 2 3 சொல்ல அம்மாவுக்கு ஒரு வாட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் 11 12 13 14 16 17 18 19 20. அடுத்து 21 22 23 24 25 26 27 28 29 30. வெரி குட். வேற ஏபிசிடி சொல்லு. இல்லை ரைம் சொல்லு. அம்மாவுக்கு ஒரு ரைம் சொல்லு. என்ன ரைம்ஸ்? ஏரோப்ளேன். Aeroplane up in the sky, say you wherever you fly, over the hills so high, it's with the rainbow in the sky. வெரி குட். பாப்பா நம்பர்ஸ் எழுதிட்டு இருக்கிற கார்டு வந்து பால் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து அந்த அண்ணா கொடுக்குற அட்டை. இது போன மாசக்குள்ளது. அப்போ எல்லா நாள் வாங்கிட்டோம். அதனால அதில் எதுவும் எழுதாமல் இருந்தது. அவள் வந்து அதை வச்சு எழுதி கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்புறமா அவளுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. இட்லி கூடவே சாம்பார். இன்னைக்கு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான். எங்க ஊர் சைட்லலாம் ஆடிப்பெருக்குன்னா அன்னைக்கு கண்டிப்பா கோவிலுக்கு போவாங்க. நைட்டெல்லாம் கோவில்ல பூஜையெல்லாம் நடக்கும். அடுத்து வந்து தங்க நகை எதுவும் வாங்குறாங்கன்னா அது வாங்குவாங்க. அப்புறமா புது துணி எல்லாம் அன்னைக்கு போய் எடுப்பாங்க. நாங்க அன்னைக்கு பாப்பாக்கு கொலுசு வாங்க வேண்டியிருந்தது. சரி அதனால ஆடிப்பெருக்குல நம்ம அன்னைக்கு போய் வாங்கிடலான்னு தான் யோசிச்சு வச்சிருந்தோம். ஆடி மாசம்னாலே துணிக்கெல்லாம் வந்து நல்ல ஆஃபர் இருக்கும். ஆடி ஷாப்பிங் எல்லாரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இதுவரைக்கும் போகவே இல்ல. ஏன்னா அதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி தான் வீட்ல மேரேஜ் ஃபங்ஷன் வந்துச்சுன்னு கொஞ்சம் சாரி எல்லாம் வாங்கியிருந்தேன். சரி இன்னைக்கு போறப்போ அப்படியே கொஞ்சம் சாரி இல்ல பாப்பாக்கு பட்டு பாவாடை சட்டை ஆளுக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் ஏதாவது புடிச்சிருந்து நல்ல ஆஃபர்ல இருந்தா வாங்கிக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு துணி கடைக்குள்ளயா இருக்கட்டும், தங்க கடைக்குள்ளயா இருக்கட்டும், போனோம்னா கூட்டம் அப்படியே அலமோதும். உள்ள போயிட்டு வெளியில வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருந்து நம்மளால கலெக்ஷனும் பார்க்க முடியாது. பாப்பாவ கூட்டிட்டு போனா அவளுக்கும் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். அந்த அளவுக்கு மத்த நாள விட இன்னைக்கு போறப்போ கூட்டம் நெறையா இருக்கும்ல. அவ ஜாலியா விளையாடலாம் மாட்டா. அதனால அவள கூட்டிட்டு போவேன்னா, அம்மா வீட்டுக்கு இன்னைக்கு அக்கா வந்திருக்கா. அங்க விட்டா அட்லீஸ்ட் குட்டி பசங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருப்பான்னு, அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 11:30 மணிக்கு மேல அவளையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் அவள எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு லஞ்ச் எங்க 2 பேருக்கும் மட்டும் தான். அதனால காலையில வச்ச சாம்பார் இருந்தது. சிம்பிளா பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு விளாக்ல வந்து கிச்சன் பக்கமே எதுவும் காமிக்கல. ஏன்னா எல்லாமே பண்ணது சிம்பிளான ரெசிபின்றதுனால, எதுவும் நான் பெருசா ஷூட் பண்ணல. அப்புறமா மதியம் ஒரு 3:30 மணிக்கு மேல கடைக்கு போலான்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சுட்டோம். ஏன்னா ஒரு 3:30 மணின்றப்போ 4 மணிக்கு அங்க போயிருவோம். அந்த டைம் கொஞ்சம் கூட்டம் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். 6 மணிக்கெல்லாம் வந்து போனோம்னா ஃபுல்லா ஆயிரும் கடை. அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது வீட்லருந்து 2 மணிக்கெல்லாம் கிளம்பிடலான்னு தான். ஆனா வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு சீரியல் எல்லாம் உண்டா, எல்லாம் பார்த்ததுல அப்படியே டைம் போனதும் தெரியல. எப்போ வெளியில போனாலும் பேக்ல ஒரு வாட்டர் பாட்டில். இன்னைக்கு மழை வர மாதிரியெல்லாம் கிளைமேட் இல்ல. அதனால கொடையெல்லாம் எதுவும் எடுக்கல. கார்ல தான் போறோன்றதுனால, பேக்ல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில், பர்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பாப்பாக்கு கொலுசு வாங்குறதோட சேர்த்து கோல்ட் ஸ்கீமும் போட போறோம். நான் ஆல்ரெடி மினி விளாக்ல வந்து சொல்லியிருந்தேன். நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி கோல்ட் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 1 வருஷம் கேப் ஆயிட்டு, இப்போ திருப்பி வந்து போட்டிருக்கோம்னு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் கோல்ட் ஸ்கீம் போட்டப்போ, நான் 3 பவுனுக்கு ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். ஆனா, ஸ்கீம்ல சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, 1 1/4 பவுன் தான். 1 1/4 பவுனுக்கு ஒரு ஷார்ட் செயின் மாதிரி வாங்கலான்னு தான் யோசிச்சு போயிருந்தோம். அங்க போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்து எனக்கு எதுவும் புடிக்கல. அங்க போயிட்டு மனசு மாறியாச்சு. ஷார்ட் செயின்ல இருந்து அப்படியே நெக்லஸ் வாங்கிடலான்னு. நெக்லஸ் வந்து 2 பவுன்ல பார்த்தேன். ரொம்ப அப்படி மெலிசா இருக்கிற மாரி இருந்தது. அதனால 3 பவுனுக்கு வாங்கிட்டேன். அதனால தான் யோசிச்சிருந்தோம். சரி நம்ம வந்து ஒரு 3 பவுன் வர்ற மாதிரி எய்ம் பண்ணுவோம். ஏன்னா 3 பவுனுக்குனா ஒரு பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு கைக்கு ஒரு பேங்கிள் வாங்கிக்கலாம். சீக்கிரமா வந்து லைட் வெயிட் ஜுவல்லரியா வாங்குனா சீக்கிரமா ஏதாவது பிஞ்சு போய் அந்த மாரி ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி வாங்கிக்கலான்னு 3 பவுனுக்கு போடலான்னு யோசிச்சிருந்தோம். ஆனா அடுத்த வருஷம் அந்த வருஷமே வந்து நாங்க இடம் வாங்கியிருந்தோம். அதனால அதுக்கான கமிட்மெண்ட்லாம் இருந்தது. அதனால இதுக்காக வந்து அமௌண்ட் எடுத்து வைக்க முடியல. இப்போ ரூ. 3000 போடுற இடத்துல நம்ம 1 1/4 பவுன் வந்தது. இப்போ நம்ம 3 பவுன் சேரணும்னா அப்படியே அமௌண்ட் டபுளா போட வேண்டியிருக்கும். அதனால அந்த வருஷம் வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா போடலாம், ஸ்கீம் போடலாம் அப்படி யோசிச்சு யோசிச்சு அந்த வருஷமே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்போ தங்கத்தோட ரேட் அப்படியே டபுள் ஆயிட்டு, இப்ப ரூ. 6000 போட்டு அதே 1 1/4 பவுன் வாங்குற மாரி தான் இருக்கு. சரி நம்ம இனிமேலும் லேட் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் இதையாவது போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கீம் போட்டாச்சு. நாங்க ஸ்கீம் போட்டுட்டு நேரா சில்வர் செக்ஷன் இருக்கும்ல, அங்க வந்துட்டோம். பாப்பாக்கு கொலுசு, அப்புறமா ஸ்கூலுக்கு போட்டு போறது மாரி குட்டி, குட்டி ஸ்டட் எல்லாம் வந்து பார்த்தேன். ரிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். எல்லா கலெக்ஷனுமே வந்து நல்லா இருந்தது. கொலுசு குழந்தைங்களுக்குமே இப்போ அந்த பால்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கலெக்ஷன் இருந்தது. ஆனா கம்மியா தான் வச்சிருந்தாங்க. நம்ம ஆர்டர் குடுத்தா செஞ்சு குடுப்பாங்க போல. வேற ஏதோ கஸ்டமர் 6 கொலுசு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனா 4 தான் வாங்கியிருந்தாங்க. அதுல மீதி 2 வந்து இந்த பால் இருக்கிற மாடல் இருந்தது. அதனால பாப்பாக்கு அதிலயே 1 சூஸ் பண்ணி வாங்கிட்டோம். நான் கையில போட்டுக்கிற சில்வர் பேங்கிள் வந்து முன்னாடி ஜிஆர்டில வாங்குனது தான். ஆனா இந்த டைம் போய் கேட்டு பார்த்தேன். அதே மாரி கலெக்ஷன் இருக்கான்னு. ஆனா இப்போ அந்த மாரி மாடல் எதுவும் வரல மேம் சொல்லிட்டாங்க. அப்புறமா ஒரு சில பிரேஸ்லெட்லாம் வந்து பார்த்தேன். ஸோ நம்ம வாங்க போனத மட்டும் வாங்கியாச்சு. எக்ஸ்ட்ராவா லிஸ்ட்ல எதுவும் வாங்கல. அங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நேரா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பா கிட்ட நாங்க போம்போதே சொல்லியிருந்தோம். காலையில அவள விடுறப்பவே, "வரப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு" அப்படின்ட்டு. நாங்க போனதும் அவ கண்ணெல்லாம் பொத்திட்டு, "அம்மா சர்ப்ரைஸ் எடுத்தாருன்னு" சொல்லிட்டு இருந்தா. அழகா பார்த்துட்டு இருந்தா. கொலுசு பார்த்ததும், "உனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் கொலுசு வாங்கியிருக்கியாம்மான்னு" சொல்லிட்டு அவ வந்து ஜாலியா பார்த்துட்டு இருந்தா. பாப்பாக்கு முன்னாடி வந்து நம்ம நார்மலா ஒரு பழைய மாடல்ல இருக்கும்ல, அது வந்து வச்சிருந்தோம் கொலுசு. ஆனா அது கால்ல வந்து குத்துது குத்துதுன்னுட்டே இருப்பா. இந்த மாடல் வந்து குழந்தைங்களுக்கு குத்தாது. இது நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதனால இதே வந்து வாங்கி உடனே வந்து போட்டு விட்டாச்சு. அவளுக்கு பிறந்தப்போ வாங்கின கொலுசு 2 1/2 வயசு வரைக்கும் போட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான் அது பிஞ்சுச்சுன்னு வேற கொலுசு வாங்குனோம். அது வாங்குனதுலேருந்து கால்ல குத்துது, குத்துதுன்னு சொல்லி கொலுசு போடவே இல்ல. ஃபைனலா இப்ப அவளுக்கு கொலுசு வாங்கியாச்சு. டின்னர் நாங்க வெளியில சாப்பிடல. கடைக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அம்மா வீட்லயே சாப்பிட்டுட்டு நைட் ஒரு 9 மணி போல தான் அப்புறமா எங்களோட வீட்டுக்கு போனோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளுக்கு அப்புறமா வந்து எடுத்திருந்தேன். என்ன கம்மல், ரிங் எல்லாம் வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன்.
எனக்கு காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே இந்த சில்வர் ரிங்லாம் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கையில வந்து எப்பவும் அந்த யானை முடி போட்டு அந்த ரிங் வந்து ஒண்ணு போட்டிருப்பேன். அது கூடவே ஏதாவது ஒரு சில்வர் ரிங் அப்பப்போ தங்க கடைக்கு போறப்பலாம் எங்க அம்மா கிட்ட அடம் புடிச்சு வாங்கிப்பேன். கோல்டு தான் பட்ஜெட் ஜாஸ்தியா இருக்கும். சில்வர் ரிங் எல்லாம் வந்து ரூ. 200 ரூ. 300லேருந்தே நம்மளுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில தான் இருக்கும். சிம்பிளா இருக்கிறது எல்லாம். அதனால அப்பப்போ ஒண்ணு வாங்கி குடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்போ ஆல்ரெடி இருக்கிற பழச போட்டுட்டு புதுசு ஒண்ணு வந்து எடுப்பேன். கடையில பார்க்குறப்போ ரிங்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் போட்டு, பட்டர்ஃப்ளைல ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்சு அவ்ளோ அழகா இருந்தது. நமக்கு வந்து கையில எதுவும் குத்தாம இருக்கணும், பாப்பாவ தூக்குறப்ப அதெல்லாம் பார்த்து, கொஞ்சம் பிளெயினா இருக்கிற மாரி வாங்கியிருந்தேன். இதில குட்டி குட்டியா ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்டோன் எல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியும். ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா அதுவே விழ ஆரம்பிச்சுரும். அப்புறமா இயரிங்ஸ் வந்து சில்வர்ல 2 வாங்கியிருந்தேன். இது பாப்பாவும் போட்டுக்கலாம், நானும் போட்டுக்கலாம். நல்லா குட்டியா அழகா இருக்கு. எனக்கு குட்டி குட்டி இயரிங்ஸ் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். பாப்பாவும் ஸ்கூல் போறாளா, அவளுக்கு வந்து கோல்டு இயரிங் வந்து போட முடியாது. அதனால சில்வர்ல தான் ஆல்ரெடி போட்டு விட்டுருக்கேன். அது வந்து போன வருஷம் ஆடிப்பெருக்கு வாங்குனது. 2 வாங்கியிருந்தேன். 1 வந்து தொலைஞ்சுட்டு, இப்போ 1 வந்து அவ காதுல போட்டுருக்கா. இன்கேஸ் தெரியாம எதுவும் தொலைஞ்சுச்சுனா, இது வந்து மாத்தி போட்டு விட்டுக்கலான்னு வாங்கியிருந்தேன். 1 அவளுக்கு, 1 எனக்கு. ஒரு கம்மல் இப்ப போட்டு பார்க்கலான்னு இப்ப எடுத்து பார்த்தேன். அவ்ளோ கியூட்டா அழகா இருந்தது. சில்வர் இயரிங்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அந்த புதுசா இருக்கிறப்போ அப்படியே பளபளன்னு அழகா இருக்கும். ஆனா நாளாக ஆக ரிங் எல்லாம் விட கம்மல் மட்டும் சீக்கிரமா அப்படியே கருத்து போன மாதிரி ஆயிரும். எனக்கு சின்ன வயசுலலாம் பெரிய கம்மல் போடணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இப்ப வந்து ஒரே குட்டி கம்மல் பைத்தியம் புடிச்சு போச்சு. எப்ப பார்த்தாலும் குட்டி கம்மல் தான் வாங்கி வாங்கி போட்டு பார்த்துட்டு இருப்பேன். இது வந்து ரொம்பவுமே அழகா இருந்தது இந்த கம்மல். இந்த கம்மலோட பிரைஸ் வந்து 400. இன்னொன்னு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பின்னாடி வந்து ஸ்டார் மாரி, கொஞ்சம் பூ மாரி அந்த ஷேப்ல நடுவுல வந்து லைட் பிங்க் ஷேட்ல வந்து ஸ்டோன் இருக்கும். இது வந்து 300. மொத்தமா ஷாப்பிங் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரூ. 4,500 கிட்ட ஆச்சு. வெள்ளி எல்லாம். நம்ம வாங்குற அமௌண்ட்டுக்கு பொறுத்து அன்னைக்கு ஆடிப்பெருக்குன்றதுனால கிஃப்ட்டுமே குடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் நாங்க போனப்போ தான் எனக்கு சாப்பர் வந்து கிஃப்ட்டா தான் கிடைச்சது ஜிஆர்டில. இந்த டைம் வந்து டம்ளர் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டைமும் சாப்பர் இருந்தது. சரி சாப்பர் வேணாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் தானே சரி இது டெய்லி யூஸ்க்கு நல்லாருக்கும்னு வாங்கியிருந்தேன். டம்ளர் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தது. நாங்க கோல்ட் ஸ்கீம்க்காக மந்த்லி ரூ. 6,000 கட்டலான்னு யோசிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா, இப்போ 1 கிராமே ரூ. 6,000 கிட்ட வந்துட்டு, சரி மாசத்துக்கு 1 கிராம் அந்த மாரி நம்ம கட்டிர்லான்ட்டு ரூ. 6,000 பிளான் பண்ணிட்டோம். ஆனா ஸ்கீம் வந்து ரூ. 3,000 3,000ன்னு தனித்தனியா 2 ஸ்கீமா போட்டுட்டோம். போட்ட 2 ஸ்கீமுமே வேற வேறயா தான் போட்டிருந்தோம். ஒரு ஸ்கீம்ல வந்து நம்ம போடுற அமௌண்ட்டாவே வந்து வர வைப்பாங்க. நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சு கோல்டு வாங்குறப்போ, இந்த ஸ்கீம் நம்ம போட்டிருக்கிறதுனால 18% நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவாங்க. நம்ம வாங்க போற ஜுவல்ஸ் வந்து ஒரு 23% வேஸ்டேஜ் இருக்குன்னா, நம்ம 5% வேஸ்டேஜ் மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கீம் இருக்கிறதுனால அந்த 80% வேஸ்டேஜ் நம்ம பே பண்ண தேவையில்ல. இன்னொரு ஸ்கீம் வந்து நம்ம போடுற அமௌண்ட் வந்து அன்னைக்கு கோல்டா வந்து வர வச்சுப்பாங்க. அது வந்து நம்ம 11 மந்த்ஸ் முடிஞ்சு வாங்குறப்போ, வேஸ்டேஜ் வந்து 50% கம்மியாகும். மீதி பாதி நம்ம அப்படியே குடுக்குற மாதிரி இருக்கும். நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டப்போ ஜிஆர்டில தான் போட்டிருந்தோம். அப்ப வந்து அமௌண்ட்டாவும் வர வைப்பாங்க, கோல்டு எடையும் சேர்த்து வர வைப்பாங்க. எது வந்து அதிகமா இருக்கோ அத பார்த்து நம்மளே சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வந்து அதெல்லாம் மாத்திட்டாங்க. தங்கத்தோட விலை அப்படியே நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பா சேர்த்து வைக்கலாம். மொத்தமா வந்து ஒரு அமௌண்ட் எடுத்து நம்ம சேர்த்துட்டு, நம்ம ஸ்கீம் எதுவும் போடாம வாங்கிக்கலாம்னு நெனச்சாலும், கையில இருக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவாயி போயிடும். அதுக்கு பதிலா இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் போடுறப்போ, அந்த வருஷத்துல நம்ம ஏதாவது நம்மளால முடிஞ்சது 1 பவுன், 2 பவுன் வந்து வாங்கிருவோம். நாங்க அப்படி யோசிச்சு தான் ஸ்கீம் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா, ஒரு சில டைம் நம்ம மொத்தமா ஸ்கீம் போடாமயே சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம்னு நெனைப்போம். ஆனா மறந்துருவோம். எப்படியாவது வந்து அந்த காசு செலவாயி போயிரும். ஸ்கீம் போட்டா கண்டிப்பா போய் வாங்கிருவோம். வாங்குறப்போ அந்த அமௌண்ட் போக நம்மகிட்ட இருக்கிறது எக்ஸ்ட்ராவா போட்டு கூட கொஞ்சம் கூட சேர்த்து வாங்கிக்கலாம். ஜிஆர்டில இந்த ஸ்கீம் போடுறப்போ, அதுக்காக அந்த அமௌண்ட்டுக்கு ஏத்த மாரி கிஃப்ட்டுமே குடுப்பாங்க. அன்னைக்கு வந்து கூட்டம் ரொம்ப இருந்ததா, அதனால நாங்க வெள்ளி வாங்கியிருந்தோம்ல, அதுக்கான கிஃப்ட் மட்டும் தான் எங்களால வாங்க முடிஞ்சது. ஸ்கீம் போட்டதுக்கான கிஃப்ட் வந்து நாங்க இன்னுமே போய் வாங்கல. இன்னொரு நாள் நாங்க டவுன் போறப்போ தான் வாங்கணும். அது வாங்குறப்போ நான் இன்னொரு நாள் கண்டிப்பா அதையும் விளாக்ல காமிக்கிறேன். இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.